வணக்கம், வந்தனம் and சுஸ்வாகத்தம். வெல்கம் பேக் டு ஜட்ஜ்மெண்ட் டே brought to you by பிகேடி டயர்ஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட் டே வழங்குவது பிகேடி டயர்ஸ். பி டாக் நம்மள ஆஸ் யூஷுவல் ஜாயின் பண்ணியிருக்காரு. ராபின் தோ வந்துகிட்டே இருக்காரு. இந்தியா இந்த ஒரு நாள் 29th of June, மார்க் யுவர் கேலண்டர்ஸ். இந்த நாளுக்காக நம்ம எத்தனை பேர் காத்திருந்திருக்கோன்னு. yet another opportunity. 2019 semi-finalist, 2021 WTC finalist, 2022 T20 World Cup semi-finalist, 2023 50 over World Cup oda finalist. India has been quite an insanely consistent team. எத்தனையோ பேர் ஆயிரம் விஷயம் சொல்லலாம். இந்தியாவுக்கு அவ்வளோ டீம் இருக்கு, அவங்க ஜெயிச்சே ஆகணும்னு சும்மா நம்ம மேல ப்ரெஷர் பைல் பண்றாங்க. வெளிநாட்டுல இருந்து கூட எக்கச்சக்க பேர் அந்த எதிர்பார்ப்பு இருப்பேன். நமக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, ஏன்னா டீம் இஸ் தட் குட். பட் ஆனால் the team has been very consistent. டாக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, பிஃபோர் we look at the preview between India and South Africa. சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணணும், இந்தியா என்ன பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இட்ஸ் பீன் ஒன் ஹெல் ஆஃப் அ ஜர்னி. ரெண்டு டீம் என்ன பண்ணியிருக்காங்க, யார் யார் அந்தந்த டீமுக்கு ஸ்டாண்ட் அவுட்டா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டாக், first about India's extremely consistent run over the last 4 years. அதுதான் முதல்ல அந்த ப்ரிவியூலயே நம்ம என்ன சொன்னோம், சென்னையில ஷூட் பண்ணும்போது அந்த கடைசி படியில தான் சறுக்கி இருக்காங்களே ஒழிய, அது எப்ப வேணாலும் ஆகலாம். ஒன் பேட் டே, அன்பார்ச்சுனேட்டா அந்த ஒன் பேட் டே அப்படியே அந்த 2014 T20 வேர்ல்ட் கப்ல இருந்து வந்துட்டு இருக்கு. 2014 T20 வேர்ல்ட் கப்லாம் அவங்க ஜெயிப்பாங்கன்னு கனவுலையும் தோப்பாங்கன்னு கனவுலையும் நினைக்கல நானு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த ரன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஆடி இருக்காங்கன்னா, டாமினேட் பண்ணி பாகிஸ்தான் மேட்சை தவிர பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்சஸ். டு பி ஆனஸ்ட் வித் யூ, எப்போ ஒரு போலர் ஸ்டெப் அப் பண்ணணுமோ, எப்போ ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டெப் அப் பண்ணுமோ, எப்போ ஒரு பவர் ஹிட்டர் கீழே ஸ்டெப் அப் பண்ணுமோ, எப்போ ஒரு மிடில் ஆர்டர்ல ஒருத்தர் ஸ்டெப் அப் பண்ணுமோ, எல்லாருமே கரெக்டா ஸ்டெப் அப் பண்ணிருக்காங்கன்றதுனாலதான் இந்த டீமை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. மச்சி, ஜஸ்ட் ஒரு கான்டெக்ட் கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வரேன். இந்தியாவோட பர்ஃபார்மர்ஸ், டாப் பர்ஃபார்மர்ஸ், இப்ப ஐ கேவ் யூ an opportunity to take 3 to 5 டாப் பர்ஃபார்மர்ஸ். இவங்களால தான் இந்தியா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. they are looking strong to go into the finals. அப்படின்னா 3ல இருந்து 5 பேர் யாரை பிக் பண்ணுவேன்? கடைசியில வந்தாரு விநாயக்ன்ற மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் பிக்கு குல்தீப்பா தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கரெக்டா எடுத்துன்னு வந்தாங்க. ஏன்னா கேம் சேஞ்சிங் ஸ்ட்ரைக்ஸ் ஒவ்வொரு மேட்சும். பும்ராவை நீங்க என்ன சொல்றது, பும்ரால எக்ஸ்பர்டீஸ்லாம் கேட்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாவே பும்ரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல். அதாவது ஒரு சிலதெல்லாம் எப்படின்னா, இந்த இன்விசிபிள் சாம்பியன்ஸ் சொல்லுவாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியாது, ஆனா எப்ப வருவாங்கன்னு தெரியாது. ரஜினி சார் சொல்ற மாதிரி கரெக்டா வர வேண்டிய டயத்துக்கு வருவாங்க. இது 3. 4வது பாத்தீங்கன்னா பெரியப்பா. இப்ப எல்லாம் பெரியப்பா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான்ப்பா. இப்ப கபாலி மாதிரி அவர் வயசானவர், 25 வருஷத்து அந்த ஆளா, ஜெயில போட்ட ஆளா அப்படின்னு வருவார் பாருங்க. அதே மாதிரி வந்திருக்காங்க கபாலி அப்படின்ற மாதிரி. 2 மேட்ச்ல அப்படியே பெடல் எடுத்துட்டாரு விட்டுட்டு. 4வது பெரியப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட இது பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஈவன் தோ இஸ் நாட் பீன் ரியலி கன்சிஸ்டன்ட், அவரு செமையா ஆடி இருக்காரு. ஸோ என்னோட 5 பிளேயர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, குல்தீப், ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், பெரியப்பா, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல். இப்ப நீ ஒண்ணு பண்ண, ரேங்காவே கொடுத்துறேன். ரேங்க் 1ல இருந்து கூட பாப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவங்க எல்லாம் அப்படிங்கிற ரேங்க்ல இருந்து கூட. Rank 1 in the whole tournament, definitely it has to be Jasprit Bumrah, because he's putting up his hand right from every game. So it has to be Jasprit Bumrah in the first. Second பாத்தீங்க, 1 Jasprit Bumrah, second அக்ஷர் பட்டேல், 3வது ஹர்திக் பாண்டியா, 4வது ரோஹித் சர்மா, 5வது பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டேமேஜ் ஹஸ் பீன் டன். அந்த பிளே ஆஃப்ஸுக்கு டீம் செட்டில் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு புது காம்பினேஷன் எடுத்துன்னு வந்தாங்க. இவன் ஹஸ் டன் வெல். இந்த டாப் 6 பர்ஃபார்மன்ஸ் தான். இதுதான் என்னோட ரேங்கிங்ஸ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, or else you got a difference of opinion? இல்ல, நான் I pretty much agree with the 6 people that you have given. rankings-ல மட்டும் கொஞ்சம் ஒரு சில வேறுபாடு. ஏன்னா இது நான் இன்ட்ரிகசிஸ்னால அப்படி சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா ஹார்திக் பாண்டியாக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த மனுஷனோட ஷூல நின்னு பாரு, he's gone through a tough time. ஓகே, அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீ சொல்லலாம். வந்தாரு ஹார்திக் பாண்டியா, போலிங் ஃபார்ம் வைட்டல்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் சரியா போடல, போலிங் கரெக்டா வரல, ஏதோ இன்ஜுரி நிகழ் பிக்கப் பண்ணாருன்னா நீ இந்த காம்பினேஷன் விளையாடவே முடியாது. 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு சைனாமன் போலர் ஆடவே முடியாது. பேட்டிங்கும் 8 வரைக்கும் நிக்காது. பேட்டிங் 8 வரைக்கும் நிக்கிறதுனால எத்தனையோ மேட்ச் பெனிஃபிட் ஆயிருக்கு. ரிஷப் பண்டியும் 3ல ஆட முடியுது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரிசையா இருக்காங்க உனக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஹார்திக் பாண்டியா, செகண்ட் ரோஹித் சர்மா, தேர்ட் ஜஸ்பிரீத் பும்ரா நான் கொடுப்பேன். ஏன் அந்த இன்ஃபேக்ட் 2 பேருமே டைடு செகண்ட் ரேங்க்னு வச்சுக்கோ. ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ரோஹித் சர்மா. ஏன் சொல்றேன்னா, 2 பேருமே they are setting the tone.
என்ன செட்டிங் த டோன் அப்படின்னு பார்த்தோன்னா, இவன் வந்து ஃப்ரண்ட்ல நியூ பால்ல டோன் செட் பண்றான். அவன் ஃப்ரண்ட்ல நியூ பால்ல பவர் பிளேல இன்டென்ட்டோட செட் பண்றான். ஸோ இவங்க 2 பேரோட ரோலையும் வந்து இது ஜாஸ்தி அது ஜாஸ்தின்னு என்னால பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்து நான் வைக்கக்கூடிய ரோல் வந்து சூரியகுமார் யாதவோடது. சூரியகுமார் யாதவ் வந்து நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, அவன் வந்து இஸ் பீன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் T20 பேட்டர்ஸ் இன் த வேர்ல்டு. ஓகே, எக்ஸ்ட்ரானரி ஆடி வந்துட்டு இருக்கான். இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர் ஆளுங்கலாம் வந்து நாக் அவுட் பர்ஃபார்மன்சஸ், பிக் டீம்ஸ் அப்படி இப்படின்னு சும்மா சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் ஹீஸ் புட் இட் டு பெட். த ஹை குவாலிட்டி பிளேயர் தட் ஹி இஸ், அவனோட இன்டென்ட்டோடயே வந்து நம்பர் 4ல செதுக்கி காமிச்சிருக்கான். அந்த இன்டென்ட் எப்படி கேரி பண்ணோன்னு brought square of the field into play, which is the biggest facet என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு. அக்சர் பட்டேல் is having one of his most dream tournaments, dream world cup அக்சர் பட்டேலுக்கு. ஆனா 5th ரேங்க் தான் கொடுக்க முடியுது என்னால. ஏன்னா அந்த ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் வைஸ் சொல்றேன். ஏன்னா அவன் பேலன்ஸ் ஃபைனா பண்றான், க்ரூஷியல் ஓவர் போடுறான். பட் ஸ்டில் இப்போதைக்கு என்னால் 5th தான் கொடுக்க முடியுது. பட் இதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஆளை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். 2007 50 over World Cup, India gets knocked out. Rahul Dravid, the captain at that point of time, he doesn't captain the one day side. அதுக்கப்புறமா இந்தியன் டீமோட இருந்திருக்காரு. ஏதாவது ஒன்று நல்லா போல, இந்தியன் டீம் வெளியே போயிடுச்சு, ஏதாவது ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா உடனே ராகுல் டிராவிட் என்ன பண்றாரு அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் அவர் இந்த டீமோட 2-3 வருஷமா என்ன வேலை போட்டிருக்காருன்னு, எவ்வளவு பேலன்ஸ்டா இருந்திருக்காருன்னு, இந்த அப்ரோச்சை மாத்துறதுக்கு எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். அவர் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்துருக்காரு. அதாவது வந்து என்ன சொல்றது, சும்மா வீட்டில் உட்காந்துருக்கும் போது கூட இதை பத்தி பிளான் பண்ணி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, நம்பர்ஸ் என்ன, கச்சாமுச்சான டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணி அவர் எக்கச்சக்க எஃபர்ட் போட்டிருக்காரு. எட் அகேன் இந்த டீம்ல நிறைய டிசிஷன்ஸ் இந்த தடவை சேஞ்ச் ஆயிருக்கு, அப்ரோச்சே மாறி இருக்கு. காம்பினேஷன் இதுதான் சொல்லி அந்த காம்பினேஷனை விளையாடி இருக்காங்க. குல்தீப் யாதவ் அமெரிக்கால வெளில உட்காந்து வச்சு திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த MVPs so far for India getting into the final. நான் ஏன் வந்து இந்தியா கெட்டிங் இன்டு தி ஃபைனலுக்கு இதெல்லாம் காரணம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஃபைனல் போறது வெரி 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 பிக் அச்சீவ்மெண்ட் இன் வேர்ல்ட் டோர்னமெண்ட். கண்டிஷன்ஸ் கஷ்டமா இருந்திருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. டீமுக்கு என்ன சேலஞ்சஸ்ன்னு உங்களுக்கு வெளியில இருந்து பார்த்தா தெரியாது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சேலஞ்சஸ் தான். சரி, இட்ஸ் நவ் டைம் டு டைவர்ட் அவர் அட்டென்ஷன் டு தி அதர் டீம். சவுத் ஆப்பிரிக்காப்பா என்னெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் அங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஃபைனலுக்கு சவுத் ஆப்பிரிக்காவா சொல்லு. அப்படியே எல்லா போலரையும் எடுத்துருவேன். டு பி ஹானஸ்ட் வித் யூ, குவிண்டன் டி காக் கேம் டு பார்ட்டி ஒன்லி லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட். அது போனதே ஒரு பயத்தோட சொன்னேன். குவிண்டன் டி காக் ஒரு 2 மேட்ச் அடிச்சாருன்னா 2 மேட்ச் ஃபெயில் ஆயிடுவாருன்னு. போன மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாரு. அதே பயம் தான் the trend might continue again. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் has not been at all in any form. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு if you go back to ஐடன் மார்க்ரம், he is also struggling for consistency. ஸோ நீங்க 3 டாப் 3 வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் ஃபயர்டு. கிளாசன் அங்கே எங்க ஆடி இருக்காருங்கும் போது அங்க டோட்டலி த போலிங் யூனிட் ஆர் த ஒன் வாஸ் பெயில் தம் அவுட் ஆஃப் லாட் ஆஃப் ட்ரபிள்டு சிச்சுவேஷன்ஸ். ஸோ போலர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாவே எல்லா போலர்ஸையும் எடுத்துருவோம். ஓப் யூ அக்ரீட். முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, the wicket taking impact Andrik Nortje has created. அவன் எப்ப கை சுத்தினாலும் விக்கெட் வர மாதிரி வந்துருச்சு. he has got a very bad IPL. அங்கேருந்து வந்துட்டு to turn it around. so என்னோட first pick is definitely going to be Andrik Nortje. second ன்னு பாத்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ். he has not really run through any team, but someone who can come there where you have the confidence. 4 overs for 24 runs என்னால கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தா செகண்ட் இஸ் கோயிங் டு பி கேஷவ் மகாராஜ். ஷாம்சி வந்து அது எப்படின்னா, அது எப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு டிராப் பண்ணா அடுத்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச், திருப்பி டிராப் பண்ணா அடுத்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கும்போது he has also played a massive role. இப்ப திடீர்னு ஒரு மேட்ச் 4 ஓவர் 46 போவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் 4 ஓவர்ல 24 for 3 எடுத்துருவாரு. இப்ப 4 ஓவர்ல 24க்கு ஒண்ணு கிடையாது. கேம் சேஞ்சிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ என்னோட தேர்ட் பர்ஃபார்மர் இஸ் கோயிங் டு பி ஷாம்சி. அதுக்கப்புறம் ககிசோ ரபாதா ஸ்டெப்ட் அப் பிக் டைம். டு பி ஆனஸ்ட் வித் யூ, ஐ அம் த ஒன் ஹூ கிரிட்டிசைஸ்ட் ஹிம். அன்பார்ச்சுனேட்லி T20ல அவர் சரியா போடல, பர்ஃபார்மன்ஸஸ் பாருங்கன்னு. பிரில்லியண்டா அவர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ இந்த 4 போலர்ஸும் கோயிங் டு பி ஸ்ட்ரெயிட் அவே பிக் ஃபார் மீ. அஞ்சாவது ஐ வுட் வாண்ட் டு ஆட் டேவிட் மில்லர். டேவிட் மில்லர் பாத்தீங்கன்னா அவரும் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா, நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் தோக்க வேண்டிய மேட்ச். ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, 12 for 4ங்கும் போது அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணிருக்கீங்கன்னா இட் இஸ் a great thing. அன்பார்ச்சுனேட்லி 6வது பிக்கே எனக்கு இல்ல. ஏன்னா இந்த ஒட்டினில் பாட்மேன் வந்து இஸ் நாட் ஈவன் இன் தி ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் நவ, இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு பிளே. மார்க்கோ என்சன் எப்படின்னா வந்துட்டு பெருசா எதுவும் விக்கெட் எடுக்கல until the last match against ஆப்கானிஸ்தான். பட் he played one crucial knock with the bat against வெஸ்ட் இண்டீஸ். அதனால இந்த டாப் 5ல அவர் எடுக்க முடியாது. ஸோ என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா it is going to be Andrik Nortje, Keshav Maharaj, ககிசோ ரபாதா, தப்ரேஷ் ஷாம்சி அண்ட் டேவிட் மில்லர். இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல நான் யாரையாவது விட்டுட்டேனா?
இல்ல பெரிய எனக்கும் பெரிய வேறுபாடு இல்ல. பட் எனக்கு என்னவோ ஐடன் மார்க்ரம் உள்ள சேர்த்திருப்பேன்னு எனக்கு தோணுது. ஃபார் த பியூர் கேப்டன்சி ஸ்கில்ஸ் இஸ் காட் கேப்டன்சி ஸ்கில் கொஞ்சம் அங்க கரெக்டான ஓவர் அவனே bowling போட்டிருக்கிறது. மார்க்கோ யான்சன் அன்னைக்கு கொண்டு வந்து 19th ஓவர் கொடுத்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண வச்சது. பேட்டிங்லயும் இஸ் ஆல்சோ ஷோட் a little bit of glimpse. ஸோ ஐடன் மார்க்ரம் மட்டும் நான் ஆட் பண்ணுவேன். மற்றபடி ஐ வுட் ரியலி ஸ்டிக் ஆன் டு த லிஸ்ட் தட் யூ கிவன். ஆனா ஈவன் அஹெட் ஆஃப் ஆண்ட்ரிக் நார்கே நான் வந்து கேஷவ் மகாராஜா போடுவேன். நம்பர் 1ல போடுவேன். ஆண்ட்ரிக் நார்கே 2ல போடுவேன். ஏன்னா ஆண்ட்ரிக் நார்கே ஒரு மாதிரி என்ன சொல்றது என்ஃபோர்சர் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அவருக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த இடத்துல அவரை bowling போட வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவர் எக்ஸல் பண்ணிருக்காரு. ஐபிஎல்ல இருந்து திரும்பி வந்து இந்த மாதிரி ஒரு டர்ன் அரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது அன்பிலீவபிள். கேசவ மகாராஜ் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருன்னு எல்லா சிச்சுவேஷன்லயும் போட்டிருக்காரு. போன மேட்ச் பவர் பிளேல கொண்டு வந்தாங்க, அங்கேயும் bowling போட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா கேசவுக்கு செம்ம பேட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு. என்னவோ T20ல அந்த பேட்டிங் ஸ்கில்ல ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. he can offer a lot more. மற்றபடி ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா have done a lot of things right. இந்தியாவோட இன்டென்ட்டை பத்தி சொன்னீங்க. ராகுல் வந்து எப்படி வந்துட்டு அதை மாத்திருக்காங்கன்னு, எப்படி மாத்திருக்காரு இந்த இன்டென்ட்னு பாட்டா படிக்கிறேன் கேளுங்க. என்னவனே அடை என்னவனே உந்தன் முதல் பாலை 6 அடிப்பேன், எந்த இடம் பால் தொலைந்ததென்று அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், ஸ்விம்மிங் பூல் இல்லை கார் பார்க்கிங் அங்க போய் பால நீதான் தேடி பாரு, அடுத்த பாலும் 6 அடிப்பேன் ரெடியா தான் நீ இரு, அதுக்கு மேல டோட்டல் 200 வரும் உனக்கு தோல்வி உண்டு, என்னவனே அடை என்னவனே உந்தன் முதல் பாலை 6 அடிப்பேன் அப்படின்ற மாதிரிதான் ராகுல் டிராவிட் மாத்தினதுனாலதான் இந்த இம்பாக்ட் இதுல நீங்க 6வது ஆளா அவரை சேர்த்தீங்க. பாட்டு எப்படி படிச்சேன்னு சொல்லுங்க. பாட்டு படிச்சதெல்லாம் இருக்கட்டும், கதவை திறந்துடாத. உன்னிகிருஷ்ணன் வெளில அருவாளோட நின்றுட்டு இருக்காரு. கதவை திறந்துடாத. பின்பக்கமா குதிச்சு ஓடி போயிரு. உன்னிகிருஷ்ணன் அங்க நின்றுட்டு இருக்காரு அருவாளோட. அடுத்தது அவங்களுக்கு பாட்டு வெஸ்டர்ன் மியூசிக் ஒரு பாட்டு இருக்கு. வேற யாரு அருவாள் எடுத்துட்டு வர போறாங்க நீங்க பார்க்க வேணாமா? வெறும் இந்தியாவுக்கு மட்டும் தானே. It's been so long we haven't won a World Cup. I'm trying to be strong but the strength I have is watching away. It won't be long before we win a World Cup. Now I just hold you, tease you, squeeze you, tell you we are World Cup winner. We wanna make up right now, na na na. We wanna make up right now, na na na. World Cup winners right now, na na na. World Cup winners right now, na na na. அப்படின்னு த்ரீஷாவுக்கும் சான்ஸ் இருக்கு. வெறும் நயன்தாரா பார்த்து இது பண்றீங்க. த்ரீஷாவுல குறைச்சு மதிப்பிடாதீங்க. இப்ப பாருங்க இந்த பாட்டு எப்படி படிச்சேன் சொல்லுங்க. இது அந்த இதே மாதிரி ஒரு பாட்டு ஏகான் பாடிருக்காரு. அதுதான் இந்த ரைட் நவுன்னு ஒரு சாங். அதுதான் இது. அதுதான் நான் பாடுறத பார்த்துதான் இதே மாதிரிதான் இருக்கும் அந்த பாட்டும். ஆனா நான் உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி வார்னிங் கொடுத்திருக்கேன், இங்கிலீஷ் பாட்டு பாடாத வேண்டான்னு. அது போகும்போது அப்படின்னு ஏன் வாய் சுழலுது உனக்கு? அது அந்த மாதிரி தான். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலீஷ் பேசினா இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஆக்சென்ட் வந்துருது இல்லையா? அந்த மாதிரி தான். அதே நல்ல வேளை ஆப்பிரிக்கான்ல நீ எதையும் பாடி தொலைல. சரி, நமஸ்கார குரு. ನಮಸ್ಕಾರ ಗುರು. ಏನ್ ಗುರು ಕೂದಲು ಹೆಂಗ್ ಇಷ್ಟ ಚೆನ್ನಾಗಿದೆ? ಫುಲ್ ಹೆಂಗ್ ಸ್ಟ್ರೈಟನ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ಯಾ? ಏನ್ ಮಾಡಿದೆ ನೀನು? ಹೌದು, ನೋಡಿದ್ರೆ ಡೈಲಿ ಬಂದು ಬ್ಯಾಕಪ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಲ್ಲಪ್ಪ, ಅವರು ಮಾಡ್ಬೇಕಲ್ಲ. ಅದು ಇಬ್ರು ಮಾತ್ರ ಸಕ್ಕದಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆಯೋ ಕ್ಲಾಸ್. சரி, நம்பர்ஸ்ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுறா பிடா. நம்பர்ஸ் ஆஃப் தி வென்யூ ஸ்டார்ட் பண்ணுங்க. Then இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த மாதிரி India has played already in Barbados, they would have the experience. Always the experience is going to be handy. I'm sitting with 2 cricketers, you always know, okay, I have a feel of it அப்படின்னு. So இப்ப இங்க பாருங்க 16 matches, last 16 matches in CPL before the tournament started, team batting second of 110 with a success rate of 62%. இப்போ ஒன்னே ஒன்று என்ன சொல்றேன்னா, இந்த பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி பாத்தீங்கன்னா 8.08, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி பாத்தீங்கன்னா 7.86. பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. பேஸ் பவுலர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 16.63, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 16.03ன்றதுனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. விக்கெட் டேக்கன் சம்மரி பாத்தீங்கன்னா பேஸ் பவுலர் 65, ஸ்பின்னர்ஸ் 35, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஓவர்ஸ் பேஸ் பவுலர்ஸ் யூஸ் டு போல் ஹியர். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க இன்னொன்னு என்னன்னா, டீம் ஸ்கோரிங் மோர் ரன்ஸ் than the other in power play have won 11 out of 16 matches.
team scoring more singles and twos from over 7 to 20 have won 12 out of 16 matches. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பால் சாஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும், பெருசாலாம் திரும்பாது. ஆனா ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு த பிக்சர். இட்ஸ் நாட் கோயிங் டு பி த்ரெட்டனிங். இப்ப ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 169, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 159 அப்படின்னு சொல்றேன். சோ மீன் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 160. ஆனா இங்க என்ன ஆயிருக்கு பாருங்க, இந்த வேர்ல்டு கப்ல நான் சொன்னதுக்கு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 169 என்ன, இங்க ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 169 இந்த வேர்ல்ட் கப்ல. அதே மாதிரி ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 151 சிபிஎல்ல, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இங்க 159, பட் த மீன் ஆவரேஜ் ஸ்கோர் யூஸ்ட் டு பி 160. இந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல கயானால சொன்ன மாதிரி இங்கே ஆக்சிலரேஷன் ஃபேஸ் ஒரு 47-48 வந்துடணும். மிடில் ஓவர் 7 to 10ல கன்சாலிடேட் பண்ணிட்டு 11 to 15 ஒரு ஸ்லைட் மொமெண்டம் 9 runs and over that takes you between 170 to 122. அதுக்கப்புறம் 55 ரன் வந்து 175 நீங்க வந்துட்டீங்கன்னா you got a massive chance of winning. அப்படிங்கும்போது when it comes to the batting strength, sheerly because the way Indian team bats, மனசோடிஞ்சு சொல்றேன், India will go with the edge of 61-39. 61-39 ஆல்ரெடி ஆட்ஸ் கொடுத்துட்டாரு ராபின். வே சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா ஸ்டாக்கிங் அப். சவுத் ஆப்பிரிக்காவோட லக், உன்னோட தாட்ஸ் என்ன மச்சி? வேர் டு யூ see this final position? Well, நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், பேட்டர்ஸ் win you matches, bowlers win you championships. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு டீம், the two of the best bowling sides are in the finals, so it's going to make for a cracker of a final, right? Yeah, one question I had for P-Dog is that நீங்க ஏன் ஷம்சி, why do you feel Shamsi has been such a big one of the main contributors for South Africa being there in the finals? See, ரொம்ப simple. The one thing that is about Shamsi is he doesn't care about giving sixes. He's a kind of an attacking bowler, wants to go there and pick up a wicket. நீங்க ஒரு 6 அடிச்சாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவா கால்ல போடுவாங்க, இல்லனா they try to fire a fuller length delivery. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, கமெண்ட்ரியில இருக்கீங்க, குல்தீப் நீங்க ஒரு 6 டபார்னு தூக்கி அடிச்சீங்கன்னா அடுத்த பால் ஒரு 111 கிலோமீட்டர் சீம் அப் டெலிவரி வரும். I'm sure that you might have seen it. Lot of times I've seen that. Maybe earlier, 3-4 years earlier, but now இல்ல ராபின், that is limited only to the IPL. IPL இதோட கம்பேர் பண்ணாதீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்காதீங்க. It is a completely different tournament. in yet again World Cup காமிச்சிச்சு. ஷாம்சி பாத்தீங்கன்னா it is very very simple. அவரோட நிறைய நான் ஒர்க் பண்ணிருக்கேன். the mentality what he has got in, try and hit me for 6, it doesn't go defensive. I'm going to challenge you to go for 6 another ball, I'm ready to give another 6. இப்ப மகாராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன எப்படி யோசிப்பாரு, ஒரு ஓவர்ல நான் 5 ரன் கொடுத்துட்டேன், இப்ப 4 பால் வந்து going to create pressure, நான் 5வது பால் வைட் அதுக்கு ட்ரப்னு பேட்ல அடிச்சுட்டு you want to take the over away. ஷாம்சியோட ஆட்டிடியூட் பாருங்க, 4 பால்ல உங்களுக்கு பவுண்டரி போலனாலும் 5வது பால் அப்படி தூக்கி மேல போடுவாரு. That is the only reason either he goes for 44 in 4 overs or he ends up with 3 for 33. So that is the difference Shamsi is making. Picking up wickets in the middle overs is going to be crucial for South Africa. Slight difference in opinion with respect to Shamsi. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மாதிரி அவன் போடுறதுனால தான் he also goes in and out of the side. They see Maharaj as a banker, whereas Shamsi as a loose cannon. And ரெண்டாவது கேஷவ் மகாராஜ் பண்றதை ஷம்சியால பண்ண முடியாது. He doesn't have the same air speed. He cannot push the batsman on the back foot and skid the ball. Defensive options ரொம்ப கம்மி. So அதனால என்ன பண்றானா, தூக்கி போட்டு he tries. And ரெண்டாவது going into this game, I have a certain wagon wheel to show to justify what I'm trying to say. This is the wagon wheel of South Africa's prime bowler this World Cup, not in terms of wickets. We're talking about Keshav Maharaj. Look at the wagon wheel for a second, the close up Machi. He's gone for 25 in 2 games in the Super 8 and 24 in one of the games. Okay, and the wagon wheel pathana, there is nothing down the ground, which is very similar to most of the other spinners in this competition. Okay, adutha wagon wheel podu machi. This is the next one. He's again gone for a 24. The wagon wheel is very similar. Idhula nee pathana, behind square, behind the umpire, there is one boundary. Okay, adutha podu machi. Admin. Inge there is another boundary behind square, behind the umpire. So he's gone for 2 boundaries in 3 games. Okay, wagon wheel eduthu in 3 games behind square. Okay, India with Rohit Sharma, with Surya Kumar Yadav, with let's just say Shivam Dube, with Jadeja and Akshar coming down the order. Keshav Maharaj oda take down பண்ற ஆப்ஷன் தான் இந்தியா கிட்ட நிறைய இருக்கு. And again Shamsi is one bowler who will go for sweeps
and India has been sweeping. ஒரு Adil Rashid Livingston was slightly quicker through the area when they were able to take 39 runs along with Jordan and Sam Curran. I see this as a very important matchup, and hence I believe South Africa should seriously consider playing Oatmeal Bartman ahead of Shamsi for the final. இது என்னோட தாட். நான் question I'm going to pose it to you. அந்த வேகன் வீல் பார்த்தல, இந்த மாதிரி வேகன் வீலை நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன், கேஷவ் மகாராஜோட வேகன் வீல். ஆஸ் அ பேட்ஸ்மேன் நீ அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவேன்? நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுவேன்னா, இவன் கொஞ்சம் ஷார்ட்டா தான் போடுவான், கொஞ்சம் பேச வெரி பண்ணுவான், கொஞ்சம் தூரதா போடுவான். he won't if I have to attack him and hit him down the ground, step out பண்ணி ஆடணும். இல்லனா இந்த விக்கெட்ல ஸ்டெப் அவுட் பண்ண முடியுமா, is it a good enough wicket to, because it's a little up and down, so automatically doubt வந்துரும் மனசுல, ஓ இது ஸ்டெப் அவுட் பண்ண விக்கெட் இல்லையே, so how, and he's bowling really well in the sense of he's not giving boundaries. பேட்ஸ்மேனுக்கு பவுண்டரி வரலனா the confidence of a batter is one of desperation, or I'm like, oh, we have to make it work, or like, no, let me just see him through, he's bowling well, he's in good form. So that is exactly what has happened with Keshav in this entire tournament. Now என்ன பொறுத்த வரைக்கும், if Shamsi is playing, I'll be damn happy. எனக்கு மாலா மால் நான் நினைப்பேன் if he is playing, especially in Bridgetown. And if Oatmeal Bartman is playing, I'll be like, okay, we have to be a little wary. Who would I prefer? நான் யாரை ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த ரெண்டு பேர்ல? டெஃபினெட்லி ஷம்சி. எனக்கு தெரியும் அவன் கொடுப்பான், ரன் கொடுப்பான். ஒரு விக்கெட் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு 40-45 ரன் 50 ரன் வந்தா முடிஞ்சது கேம் அங்க. ஏன்னா இந்தியாவோட இப்ப ஆடுற பேட்டிங் அப்ரோச்ல ஒரு விக்கெட் போனாலும் பெரிய பிரச்சனை இல்ல, 40 ரன்ஸ் வரப்போகுது அந்த 4 ஓவர்ஸ்ல. அண்ட் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, we have to go back to the India Afghanistan game. சூரியகுமார் யாதவ் ரஷீத் கான ஸ்வீப் பண்ணி தள்ளிட்டான், ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சு he was actually taking him down. ரிஷப் பண்ட் also looked to sweep. பார்படோஸ்ல கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும், அந்த அளவுக்கு கீழே போகும்னு எனக்கு தோணல. You will get a little bit of spongy bounce. P-Dog நான் சொன்ன கருத்துக்கு அதுக்குதான் ஆட்னில் பேட்மேன் ஆடினா எனக்கு கொஞ்சம் I'll be a little concerned. இல்ல எனக்கு கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கும். இல்லன்னா எனக்கு ஷம்சி ஆடினா 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல ப்ரோ, 50 ரன் வந்தா போறோம். அவன் தான் டார்கெட் பண்ண பவுலர் ஒரு பவுலர் இருந்தா டார்கெட் பண்றதுக்கு அவன் தான் டார்கெட் பண்ண. ராபின் கரெக்டா சொன்னாரு. நீங்க அந்த கேஷவ் மகாராஜோட வேகன் வீல காமிச்சீங்க, ஓகே. மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பால் கொஞ்சம் டூ பேஸ்டா இருக்கும், அவ்வளவு பவுன்ஸ் ட்ரூவா இருக்காது. இன்னொரு ஆப்ஷன் நான் நினைப்பேன், வாட் ஆப்ஷன் I'll take for கேஷவ் மகாராஜ் சொன்னா, I'll try and lap him, because ஏன்னா ரொம்ப முன்னாடி போட மாட்டான், so it's a safe option. I'll get 2 runs maybe, but I'll force him to bowl a different length. கொஞ்சம் push, like he'll probably push it quicker through the air because I'm playing that. He'll probably bring fine leg in, so it'll open up கொஞ்சம் fine leg கொஞ்சம் fine கொண்டு வரான், so then I'll open up square leg for me. That opens up options if I have this shot as well. So if I use the reverse V as well. So when you the reverse V, then I won't use the reverse sweep so much, because his lines are more within the line of the stump. So I would actually use this shot, the sky paddle, or what you put it, the ramp shot over the keeper's head. 2-2 vandalum paravailla, as long as I force him to change his length and change his field, then I'm winning. பியூட்டிஃபுல்லா சொன்னார் ராபின். இப்ப நீங்க அந்த சொன்ன இந்த வேகன் வீருக்கு நான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஆடின வென்யூஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டூ பேஸ்டா இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவா வரும் பேட்டுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ராக் பேக், நீங்க ஒரு காலத்துல ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, ராபின் ஒரு பிரைம் பேட்ஸ்மேனு, அந்த எவ்வளவு குவிக்கா நீங்க ராக் பேக் போறீங்களோ அப்பதான் ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு அந்த விக்கெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்னு கட்டு, ரெண்டாவது இந்த பிக்கப் புல். இது நிறைய. இப்போ இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை டைம் இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்பின்னரை பேக் ஃபுட்ல கட் அடிச்சு பாயிண்ட்ல அவுட் ஆயிருக்காங்க? உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியுமா ஆன் a frequent basis இந்தியன் டாப் 6? வெரி ரேர். ஏன்னா அவங்க பெரியப்பாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ஈவன் பண்டா இருக்கட்டும், பேட் ஆன் டாப் ஆஃப் த பால் அடிப்பாங்க கட்டு. You see the difference between how the Englishmen are playing the cut, how Indians are playing the cut. அதுல கில்லாடி இந்த பாபர் அசாமும் முகமது ரிஸ்வான் கூட கட்டில நீங்க அவங்களை எடுக்கவே முடியாது. டக்குனு குயிக்கா ராக் பேக் பண்ணி பேட் ஆன் டாப் ஆஃப் த பால் டப்பக்குன்னு அடிச்சுடுவாங்க. இப்ப இந்த லென்ஸ் கேஷவ் மகாராஜ் போடுற லென்ஸ் பார்படாஸ்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா, நீங்க சொல்றீங்க பாருங்க, ஸ்கொயர் அண்ட் ஈதர் சைடு ஆஃப் தி விக்கெட், அங்க ரன்ஸ் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கும். இன்னொரு டெக்னிக்கலி டாக்கிங், இப்ப ஷாம்சி பாத்தீங்கன்னா, ஷாம்சி டசன்ட் கெட் க்ளோசர் டு தி கிரீஸ். அவரோட ரிலீஸ் பாயிண்ட்ஸ் எங்கே இருந்து இருக்கு? பர்டிகுலர்லி when you are a left arm Chinaman, batsman is way away from you. அப்படிங்கும் போது நீங்க கிரீஸுக்கு கிட்ட வரலன்னா, when you are trying to bowl from middle of the crease, அவரோட டிஃபென்சிவ் பால் என்ன ஒய்டா அவரால் போடவே முடியாது.
How many times have you seen Shamsi bowling wider lines to the batsman with the googly, beating the batsman and getting out stumped? Nil. ஏன்னா தட் இஸ் அ ப்ராப்ளம். அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்கேன் நான். இல்ல ஐம் ஓகேன்னு. ஸோ 2 அடி நீங்க வாங்கினீங்கன்னா 3வது என்ன பண்ணுவாரு, இன்னும் வைடா த கிரீஸ்ல இருந்து பேட்ல போட பாப்பாரு. இங்க பவுன்ஸ் நல்லா இருக்கும். நீங்க பேட்ல இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு போட்டீங்கன்னா பின்னாடி போய் வகுந்துருவாங்க ஸ்கொயர் லெக்லயும் மிட் விக்கெட்ன்றதுனால. ராபின் சொல்றது இந்த பிச்சில் நான் டெஃபினட்டா ஒத்துப்பேன். இந்தியா வில் நாட் மைண்ட் ஷாம்சி பிளேயிங், பட் பாட்மேன் ஆனா கொஞ்சம் வேற மாதிரி போலாம். ஈவன் தோ பாட்மேன் பிளேஸ், I will not take my opinion. Unfortunately, it's heart crushing for me. India will win this in a one-sided contest. 61-39 edge. அதை நான் மாத்த மாட்டேன். சரி, ராபின் அவர் 61-39 கொடுத்திருக்காரு. வாட் ஆர் த கீ மேட்சப்ஸ் இந்த மேட்ச்ல? எந்த மேட்சப் ரொம்ப இம்பார்ட்டண்டா நீ பாக்குற? இந்தியா ஒரே மேட்சப் தான், யார் போட்டாலும் ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க. So it doesn't really matter. What is the key matchup and one of the odds for this game? என்ன 2 best bowling sides னு சொல்லிருந்த. What are your thoughts? Agree, 2 best bowling sides. என்ன பொறுத்த வரைக்கும் key matchups will be Quinton de Kock versus India's new ball bowlers. Both I wish I could pick one new ball bowler, and rendu perum is going to be very dangerous for him because both have had the wood against him a couple of times, multiple times perhaps in the IPL and otherwise, and I think that will be a key matchup enna portha varaikum. I think Kuldeep, India spinners versus Heinrich Klaasen will be another key matchup. These are the 2 most important matchups I'm seeing when India is bowling. My odds are 75-30. 75-25, I beg your pardon. 75-25 in favor of India. மச்சா கேக்கணுமா? அதான் யோசிச்சேன். இல்ல ஒரு சின்ன ஒரு அகைன் பாயிண்ட் ஆஃப் டிபேட் நான் கொண்டு வரேன். ஜடேஜா வந்து நேத்து he didn't pick up a wicket in the last game. First over all 6 balls. நிறைய பேர் even on the commentary works, I find it amazing that they go to the speed of a bowler. Speedங்கிறது is a comfort point of spin for a spin bowler. They were saying அக்சர் ஸ்லோவா போட்டான், ஜடேஜா வேகமா போடுறான், அக்சர் ஸ்லோவா போட்டான், அவன் வேகமா போடுறான். ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது all 6 balls were outside the line of off stump. Jadeja's greatest strength is to be on the stumps. Second overல he corrected his line. Third overல again he was able to correct his line. அந்த கரெக்டட் லைனை வந்த உடனே ஜடேஜா கிளாசனுக்கு போட முடியுமாங்கிறது தான் கொஸ்டின். ஒரு bowler தரப்புல இருந்து he is not bowled a lot, he is not and the tournament. அதுதான். And I actually think against Klaasen, he's a great matchup. Robin, yes. For me, the same, bro. என்ன சொன்னா அவங்க கிட்ட இப்போ rhythm இல்ல. Because India has so many bowling options. Like he bowls his best when he keeps bowling in matches. உனக்கு தெரியும் விஷயம். I think he's a rhythm bowler, and the more he bowls, the better he is. So that's why start பண்ணும்போது கொஞ்சம் he takes a little time to start. And if you put him under the pump when he starts, when he doesn't have rhythm, then he becomes a slightly defensive bowler. So other na paathirken when I played against Jaddu, konja you put him under the pump as soon as he comes to bowl, konja defensive aidva. So for me, how he bowls that first over becomes so crucial. The first 3 balls will tell you how his day will go actually. Right, interesting, but he didn't go for many in the first over. என்னோட 2 passages of play last time நான் 2 passages of play கொடுத்திருந்தேன். அதை கொடுத்துட்டு odds கொடுக்க போறேன். The first passage of play I would go to is Robinson and the Quinton de Kock being there as it is. My key matchup would be Heinrich Klaasen versus Jasprit Bumrah as he walks into bat. I think when Klaasen comes, Bumrah will have overs up his sleeve. If I know the man, if I know them right, that will be the key matchup. Of course, if Jadeja also gets into the act, that's another wonderful matchup against Klaasen. The other important matchup I want to see is Indian batting intent when Heinrich Nortje comes into bowl. Heinrich Nortje, I feel, is still bowling the same. Okay, நான் போய் wagon wheels எல்லாம் செக் பண்ணேன். He's gone for runs on both sides of the pitch. ஒரு மேட்ச்ல லெக் சைடு போயிருக்கான், ஒரு மேட்ச் ஆஃப் சைடுல போயிருக்கான். However, what they have done South Africa is கரெக்டான டைம்ல கொண்டு வந்து போட்டுருக்காங்க. அவர் இஸ் என்ஜாய்ட் இட். விக்கெட் விழுந்த உடனே வருது, மிடில்ல வருது, டோன் செட் பண்ணும்போது I want to see how he responds when India take him on. If you can take him down in the first over, that's going to be a very crucial matchup in this game. And the first over take down பண்ணிட்டா South Africa from being a good bowling attack become an okay bowling attack with only Rabada and Jansen to match up with. Ena Keshav will be at best. Okay, that sort of a bowler. I think they'll take him down through sweeping. Is that another thought? I leave this odds at 65-35 in favor of India. Going 1 better than P-Dog and staying 5 under than what Robin said. So this is our gauging. Enna machi? Correct? Okay.
கரெக்ட். நீங்க ஹெவி டாபிக் பேசுனீங்களா? விராட் கோலியை பொன் பண்ணுமா இல்லையா? இல்ல அத பத்தி பேசல. தலைக்கு மேல வெள்ளம் போனா ஜான முழம் என்ன, இதுக்கு மேல தலை எப்படி போனா என்ன, ஒரே மேட்ச் விடுங்க, ஓபன் பண்ணிட்டோம். இல்ல எல்லாருமே பேசுறாங்க ராபின். ஐ ஹேவ் ஓகே, நீ ரைஸ் பண்ணதுனால அதை கேக்குறேன். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணி டூபே வெளியே போய் விராட் நம்பர் 3 ஆடணும் அப்படிங்கிறாங்க. why fix something that's not broken? ரிஷப் தான் 3ல ஆடிட்டு இருக்கானே. சோ எனக்கு தெரிஞ்சது அது ஒரு டிபேட்டே இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் சான்ஸே இல்ல ப்ரோ. இது யாராவது கிரிக்கெட் ஆடி இருந்தா at a high level, அவருக்கு தெரியும் the energy of a group எவ்வளவு important, especially when you come into a final. You don't want to break anything. What is taking you till that point, you want to back that. And a player of Virat's caliber, now actually I'm going to go on a limb and say Virat is going to play a match winning innings in this game. For me, he's a big match player. There is no bigger match என்ன பொறுத்த வரைக்கும் T20 கிரிக்கெட்ல இந்த மாதிரி பெரிய மேட்ச் கிடைக்காது. You get it once in 2 years. It's the biggest game in T20 cricket that happens once in 2 years. So there's no bigger stage for a big player like Virat Kohli to go out there and set the world alight. So I'm backing Virat to get a 50+ score, maybe even a not out score in this game. Right. Robin என்ன சொல்லிருக்காருன்னா 75, Robin 75-25 தானே? 75-25 in favor of India. P-Dog 61-39 as usual, ஒரு random number, odd numberல finish ஆற மாதிரி. நான் 65-35 கொடுத்திருக்கேன். அவர் சேனல்ல போய் என்ன கொடுத்திருக்காரு நான் அப்புறமா பாக்குறேன். But that's our view. As always, comment sectionல நீங்க திருப்பி சொல்லுங்க. நீங்க சும்மா விராட்டை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா இல்ல நீங்க சொல்லுப்பிடா. இப்ப முதல்ல இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நிறைய இருந்திருக்கேன்றதுனால இந்த அவங்க அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அல்ட்ரா அக்ரெசிவா வரேன்னு வருவாங்க. அவங்களோட பேட்டிங்கை பத்தி இப்பயே சொல்றேன் நான். வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, let's go there and blast the hell out of them, let's go there and give them a whack ன்னுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ எப்பவுமே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுன்னு சொல்றேன். இந்தியா டாஸ் வின் பண்ணி இந்தியா போல் ஃபர்ஸ்ட். அவங்க எப்படி அவங்க பண்ணணும்னா போன உடனே 2 ஸ்லிப் வைக்கணும், குவிண்டன் டிகாக்கு வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் பாயிண்ட், ஒரு கவர்ஸ் க்ளோஸ், அந்த கவர்ஸுக்கு மிட் ஆஃபுக்கு ஒரு யானை போற கேப்பை விட்டுட்டு மேல போட்டு ஆஃப் சைட்ல அடிக்க விட்டீங்கன்னா கெந்தி கொடுப்பாரு ஸ்லிப்புக்கு. இப்பயே சொல்றேன், அது நீங்க எடுத்த உடனே நீங்க ஹர்ஷதீப் சிங்கை நிக் பண்ணி செகண்ட் ஸ்லிப்ல போறதா இல்லையா பாருங்க. அந்த நீங்க இஃப் யூ டிரா தட் ஃபர்ஸ்ட் பிளட், அதுக்கப்புறம் இப்ப முதல்ல சொன்னா பாருங்க, லெட்ஸ் கோ தேர் அண்ட் கிவ் அ பேக் ன்னு எல்லாம் இப்படி உட்காந்துருவான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, when you particularly bowl first, ஒரு பயத்துல வருவாங்க. ஐயோ 190 அடிக்கலன்னா இவனுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, பெருப்பா எல்லாம் கதாயத்தை தூக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு they will try and do too much in the final. They will be overexcited playing the first final in their life. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, நார்மலா இப்ப என்ன பண்ணியே செமிஃபைனல்ல அதை பண்ண அந்த மென்டாலிட்டியில வரமாட்டாங்க. பயங்கரமா என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு வருவாங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், அவங்களை விட்டுட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும். So that is what exactly India got to do when they employ their fast bowlers in power play to have 2 slips carrying until 5 overs, open one guy in the off side and try and make sure. Reece Hendricks is desperate for runs. அப்படி பார்த்தோன்னே அலைஞ்சி என்ன பண்ணுவாங்க, ஆஹா கவர்ஸ் ஓப்பன் நோண்டி இது பண்ணுவாங்க. டப்புன்னு நீங்க 2 விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா சர்வைவல். நீங்க சொல்லிங்க மேட்சப், என்னோட பெஸ்ட் மேட்சப் அகைன்ஸ்ட் கிளாசன் will be அக்ஷர் பட்டேல் in a pitch like this which will happen. இப்ப அவருக்கு என்னன்னா இன்னொன்னு என்னன்னா இந்த பிட்ச்ல கொஞ்சம் ஸ்லைட்டா பவுன்ஸ் பெட்டரா இருக்குன்றதுனால கிளாசன் பாருங்க இஸ் வெரி குட் இன் ஈவன் பிளேயிங் த பிக்கப் ஃபுல்ஸ் ஃபார் த பால் விச் இஸ் கீப்பிங் லோ இன் த பிட்ச். அங்கேருந்து கூட அடிக்கிற ஒரு இது இருக்குங்கும் போது இந்த பவுன்ஸ்ல டிஃபீட் ஆகி நேர கவுகானர் போறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அதுதான் என்னோட மேட்சப். நான் 61-39 மேட்சப் கொடுக்குறேன்னா அது ரொம்ப பெரிய எட்ஜ் ஆஷ். வருத்தப்பட்டு தான் நான் சொல்றேன். நான் இது எனக்கு ஐ வாண்ட் மை திங் டு கோ கம்ப்ளீட்லி ராங், யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் டு கோ கம்ப்ளீட்லி ராங், ராபின்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் டு கோ கம்ப்ளீட்லி ராங். ஐ வாண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டு வின், பட் honestly speaking, whatever little I know, they stand no chance. It's going to be a one-sided final in favor of India. அதான் சொல்லிட்டாங்களே, ஆனஸ்டினா பீடாக்னா ஆனஸ்டின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நீ திருப்பி ரீட்ரேட் பண்ண வேணாம். ஆனஸ்டினா நீ தானே, அதுக்கு அது ஒரு சிலையாவே நிக்கிற, அதுக்கு நீ ஒரு சிலையாவே நிக்கிற. So that brings us to an end and it's a wrap on Judgment Day for the preview of this final which the entire nation is waiting to watch. I want to thank BKT Tires in the Judgment Day பயங்கரமா எடுத்துட்டு போனதுக்கு. I totally enjoyed it with Robin and P-Dog. ரெண்டு பேரும் அந்த previews ரொம்ப நாளா பண்ணி கொடுத்திருக்காங்க and it has been amazing to work with both of you.
அண்ட் நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க ஜட்மெண்ட் டே, இந்த ப்ரிவியூ சீரிஸ் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல as always விடுங்க. once again thank you so much BKT Tires and thank you for everybody as always supporting us. and அப்படிங்கிறாரு, அப்படி போகாம அப்படி வரணும் அப்படிங்கிற ஆசையோட இந்த ப்ரிவியூ ஃபினிஷ் பண்றேன்.